ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் அதாவது ஸ்ரீலங்காவிலேருந்து பரவாயில்ல இவ்வளோ லாங்லேருந்து நம்மளோட வீடியோலாம் பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. அவங்களுக்கு ஒரு டவுட்டு. நேம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமு தனுஷாந்தனு. ஓகேவா? தனுஷாந்தனு, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்கப்பா. உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அக்கா நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன். என்னோடய ஆடு குட்டி போடுற மாதிரி இருக்குது. மடி இறங்கல, ஆனால் பால் சுரந்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. குட்டி போடுமா போடாத ஆடு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட். ஓகேவா? ஆடு குட்டி போட போகுது அப்படின்னாவே மடி இறங்கும், காம்பு சுரக்க ஆரம்பிக்கும். ஓகே, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு குட்டி போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே தான் பார்த்தீங்கன்னா மடி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கம் வைக்கும்ப்பா. அதாவது ஒரு ஆல்ரெடி குட்டி போட்ட ஆடு அப்படின்னா ஏற்கனவே குட்டிக்கு பால் கொடுத்துட்ருக்கோம். அந்த பால் ஒரு 2 மாதம் கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டிக்கிட்டேருந்து பாலை நிப்பாட்டும். ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மடி சுருங்க ஆரம்பிக்கும். சுத்தமாக சுருங்கி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வச்சு குட்டி போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே தான் பார்த்திங்கன்னா அந்த ஆடு நல்லாவே மடி இறங்கும். குட்டி போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னே தான் காம்பு நல்லாவே சுரக்கும். ஓகேவா? காம்பு சுரந்துக்குச்சு அப்படின்னா ஆடு கண்டிப்பாக குட்டி போட்டுரும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, தலைச்ச ஆடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினையான கொஞ்ச நாளிலேருந்தே மடி லைட்டாக வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு சினையான 1 மாதம் 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மடி வைக்க ஆரம்பிச்சிடும். நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மடி வைக்க ஆரம்பிக்கும். கை வச்சு பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஆடு சேனை பிடிச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது. குட்டி போடுறதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னே பார்த்திங்கன்னா நல்லா மடி இறக்கம் ஒரு 2 நாளைக்கு முன்னே காம்பு சுரந்து குட்டி போட்டுரும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ரீலங்கா நண்பர் கேட்டது என்ன அப்படின்னா, ஆட்டோட காம்பு சுரந்துக்குச்சு ஆனால் மடி பெருக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது சில ஆட்டோட ரகமே அப்படி இருக்கும். ஒரு சில ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா மடி பெருசாக இருக்கும், காம்பு சின்னதாக இருக்கும். ஒரு சில ஆட்டுக்கு மடியே இருக்காது, பட் காம்பு மட்டும் நல்லா பெருசாக மொத்தமாக இருக்கும். இது ஆட்டோட ரகத்தை பொறுத்தது. ஓகேவா? இப்போ உங்கள் ஆடு எந்த மாதிரியான ரகம்னு தெரியல. கண்டிப்பாக காம்பு சுரந்துக்குச்சு அப்படின்னா குட்டி போட்டுரும். இப்போ நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டு ஒரு 3 டேஸ் ஆகிடுச்சு. நான் 3 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் இந்த வீடியோ போடுறேன். குட்டி போட்டுருச்சா என்னங்கிறது எனக்கு தெரியல. காம்பு சுரந்துக்குச்சு அப்படின்னா இவ்வளோ நேரத்துக்கு உங்கள் ஆடு குட்டி போட்டிருக்கணும். குட்டி போட்டுருச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தது, உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக வேறு யாராவது நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.